முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சியில் பொறுப்பேற்ற பின் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஆனா என்னன்னா, அதிகமா ஊழல் நடக்கிறது அரசாங்க அலுவலகங்கள் தான். அங்கதான் நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா பெருவாரியான மக்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் என்னன்னா, அரசாங்க ஊழியர்கள் அந்த அலுவலகத்தில் நிறையா லஞ்சம் ஊழலாம் நடக்குது. அங்கே ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது, இது வரைக்கும் எடுத்தது கிடையாது, இனிமேல் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாரும் முன்னாடி இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். ஒரு என்க்ரோச் இடத்துல ஒருத்தர் பில்டிங் கட்டுறாரு. அது ஓகே, என்க்ரோச்மெண்ட் தெரிஞ்சு போச்சு, வீடு அடிக்கிறாங்க, ரைட். ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டுறது அப்ரூவல் கொடுத்தது யாரு? அந்த இடத்துல இபி கனெக்ஷன் கொடுத்தது யாரு? அதே மாதிரி ரோடு எல்லாம் போடுறாங்க, 10 நாள்ல பல் இழிக்குது. ஆனால் அந்த ரோடுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகுது. எப்படி? எவ்வளவு லஞ்சம் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல வைட்லி ப்ரிவைலிங் இந்த மால் பிராக்டிஸ். இதை நீங்க ஒழிக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் 3 விஷயம் தான். ஒன்று, ஏற்கனவே 2 விஷயம் இருக்கு. அதாவது லஞ்சம் வாங்கினால் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் கம்பல்சரி அப்படின்றது ஒன்று. 2வது, அவங்களுக்கு எந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் வராது. 3வது, கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சா கூட 10 வருடம் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு புது சட்டத்தை எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா லஞ்சம் குறையும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் வந்தாதான் டெஃபினட்டா லஞ்சம் குறையா, ஊழலும் குறையா. ஓகேங்களா? இதனோடு அரசு ஊழியர்கள் எல்லோரும் தங்களுடைய அசையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் கணக்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும்னு ஒரு ஜீவோ ஒன்று போட்டுடுங்க. அத்தோடு அவர்களுடைய இந்த லஞ்ச லாவண்யம் எல்லா வரவும் கண்டிப்பாக குறையும். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஊழல் குறைந்தது என்றால் டெஃபினட்டா நிறைய முதலீடுகள் வரும். முதலீடுகள் வந்தால் வேலை வாய்ப்புகள் பெருகும். வேலை வாய்ப்புகள் பெருகினால் தனிமனித வருமானம் பெருகும். தனிமனித வருமானம் பெருகினால் அரசாங்கத்தின் வருமானமும் பெருகும். அப்படி நடந்தால் தமிழ்நாட்டின் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டே இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் தமிழ்நாட்டுக்கு. அதுதான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா 7 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த பக்கம் 7 லட்சம் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு எதிராக ஆனாலும் வெளியே இருக்கும் 7 கோடி தமிழர்களும் உங்களை கையெடுத்து கும்பிடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தை யாருக்கும் இருக்க முடியாது. சாதாரண மக்களை போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்க கடவுள் மாதிரி தான் தோணும். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு உங்களுடைய ஆக்ஷனை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்பது பெருவாரியான மக்களின் விருப்பம். என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.